வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. பாண்டியன் வீட்டுக்குள்ளே எல்லாரும் பெரிய இழப்பை சந்திச்ச மாதிரி அங்கங்கே உட்கார்ந்துருக்காங்க. கோமதி அப்படியே மயிலோட தோல்ல சாஞ்சு கிடக்குறாங்க. யாருமே யார்கிட்டயுமே பேச முடியாம சொல்ல முடியாத சோகத்துல எல்லாரும் முகத்துல வருத்தமும் தொங்க போட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க. தங்கச்சி கல்யாணம்னு ஆசையா ஓடி வந்தேன். இப்படி பண்ணிட்டு போயிட்டாலே அவ. அரசிக்கிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்பாவி மாதிரி இருந்துகிட்டு எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போயிட்டாலே அவ. எவ்வளவு பெரிய அவமானத்தை இந்த குடும்பத்துக்கு கொடுத்துட்டு போயிட்டா. நாம இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். அவளை கூடவே இருந்து பார்த்துட்டு இருந்திருக்கணும். அப்ப அவன் கூட போயிருக்க மாட்டாள்ல அப்படின்னு குழலி ரொம்பவே நொந்து போய் கொதிச்சுக்கிட்டு இருக்க. சுகன்யா இல்லைன்னா மட்டும்ன்ற மாதிரி பாக்குறாங்க. நம்ம எல்லார் முகத்திலையும் கரிய பூசிட்டு அவ போயிட்டா. நாம எவ்வளவு கவனமா பார்த்துக்கிட்டாலும் அவ ஓடிதான் போயிருப்பா அப்படின்னு சரவணன் சொல்றாரு. எனக்கு என்னமோ குமார் மேல மட்டும்தான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு கதிர் சொல்ல ராஜியும் சுகன்யாவும் பாக்குறாங்க. அவ வாயாலேயே சொன்னாலே அவனை மறக்க முடியலன்னு. இன்னமும் குமார மட்டும் தப்பு சொல்றதுல என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு செந்தில் சொல்றாரு. அப்பா 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 அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே குழலி அப்பாவோட தோளத்தோட பாண்டியன் அங்கிருந்து எழுந்து போறாரு. கோமதியை தவிர எல்லாரும் எழுந்து நின்று அப்பா மாமான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. அவரு சாவியை எடுத்துட்டு கிளம்புறாரு. அப்பா அப்பா எங்க போறீங்க அப்படின்னு பசங்களும் குழலியும் ஓடி போய் அவரை புடிச்சிட்டு கேக்குறாங்க. அப்பா எங்க போறீங்க அப்படின்னு சரவணனும் அப்பா சொல்லுங்கப்பா எங்க போறீங்க அப்படின்னு கேக்குற செந்தில் அப்பா முதல்ல நீங்க சாவியை கொடுங்கப்பா அவர் கையில இருக்க சாவியை வாங்க. பாண்டியன் செந்தில ஒரு பார்வை பாக்குறாரு. செந்தில் பேசாம கையை எடுத்துக்கிறாரு. எங்கப்பா போறீங்க இப்போ? எப்ப பார்த்தாலும் ஏதாவது நடந்துச்சுன்னா வீட்டை விட்டு போறதையே வழக்கமா வச்சிருக்கீங்க. நீங்க இருக்கிற பிரச்சனையில உங்களை வேற தேடிட்டு இருக்க முடியாது. உட்காருங்கப்பா அப்படின்னு குழலி யதார்த்தத்தை சொல்ல பாண்டியன் எதையும் கேட்காம மெதுவா நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பா 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 அப்படின்னு பசங்க பின்னாடி வர. மச்சான் மச்சான் இல்லங்க மச்சான் எங்க போறீங்க அப்படின்னு பழனியும் அப்பா அப்படின்னு குழலியும் மாத்தி மாத்தி கூப்பிட்டுட்டு இருக்க. பாண்டியன் எதுவுமே பேசாம வெளியே வந்து அவரோட வண்டியை எடுக்கிறாரு. பசங்க 3 பேரும் வந்து ஆளுக்கு ஒரு பக்கமா பிடிச்சிட்டு அப்பா அப்பா நில்லுங்கப்பா சொல்லுங்கப்பா எங்க போறீங்கப்பா? அப்பா நானும் கூட வர்றேங்கப்பா. நாங்களும் வர்றோம். அப்பா எங்கப்பா போறீங்க? இங்க பாருங்கப்பா. அப்பா அப்பா இருங்கப்பா அப்படின்னு மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்க. அவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிடுறாரு. 3 பசங்களும் உள்ளர வர. மாப்பிள்ளைங்களா என்னாச்சுன்னு பழனி கேக்குறாரு. அப்பா வண்டியை எடுத்துட்டு கிளம்பிட்டாரு அப்படின்னு கதிர் சொல்ல இவர் வேற எங்க போறாருன்னே தெரியலையே அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க. மாமா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சரவணன் வண்டி சாவி எடுக்க. நாமளும் போவோம் வாடா போலாம் அப்படின்னு செந்தில் கதிர் 3 பேரும் கிளம்ப எழுந்திருக்கிற கோமதி டேய் நில்லுங்கடாங்கிறாங்க. எங்கடா போறீங்கன்னு கேட்க அம்மா அப்பா எங்கேயோ போறாருமா அப்படின்னு சரவணன் சொல்ல போகட்டும்டா அப்படின்னு கோமதி கத்துறாங்க. அம்மா நாங்க போய் என்ன ஏதுன்னு பாக்குறோம்மா அப்படின்னு சரவணன் சொல்ல யாரும் போய் பார்க்க தேவையில்லை அப்படின்னு கோமதி சொல்ல அம்மா அம்மான்னு கதிரும் செந்திலும் ஆளுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறாங்க. அக்கா அப்படின்னு பழனியும் தயக்கமா கூப்பிட போகட்டும் அவர் எங்கேயாவது போகட்டும் அப்படின்னு கோமதி சொல்ல மீனா ராஜி 2 பேரும் புரியாம பாக்குறாங்க. அத்தை என்னத்தன்னு மயிலு கேட்க ஏய் அவருக்கு கொஞ்சமாவது நிம்மதி இருக்கா இந்த வீட்டுல? யாராவது ஒருத்தராவது அவருக்கு நிம்மதியை கொடுத்தீங்களா? ஏண்டா நீ நிம்மதியை கொடுத்தியா அப்படின்னு செந்தில பார்த்து கேக்குறவங்க. இப்படிதான் நீயும் ஒரு நாள் மீனாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி கார்ல வந்து இறங்குனீங்கல்ல, ஏன் நீயும் அதையே தாண்டா பண்ணன அப்படின்னு கதிரை பார்த்து சொல்றாங்க கோமதி. யாருமே அவருக்கு நிம்மதியை கொடுக்கல, நானும் அவருக்கு நிம்மதியை கொடுக்கல. அப்புறம் எதுக்குடா அந்த மனுஷன் இந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்னு கோமதி அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்க. அம்மா அவர் எங்கேயாவது போயிட போறாருமா அப்படின்னு குழலி கத்த. போகட்டும் டி போகட்டும், எங்கேயாவது போயாவது அவர் நிம்மதியா இருக்கட்டும். குடும்பம் தான் எல்லான்னு இருந்த மனுஷன், குடும்பத்தை தவிர வேற எதையுமே நினைக்க தெரியாத மனுஷன், இந்த குடும்பத்துக்காக ஓடா உழைச்சி தேஞ்ச மனுஷன். அவருக்கு கொஞ்சம் கூட நிம்மதியை கொடுக்கணும்னு யாருக்கும் தோணல. டேய் உங்களுக்குன்னு ஆளுங்க இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கலாம்டா, ஆனா அவருக்கு அந்த மாதிரி யாருமே கிடையாதுடா. குடும்பம் மட்டும்தாண்டா எல்லாமே அவருக்கு. கடையை விட்டா வீடு, வீட்டை விட்டா கடைன்னு தானே இருந்தாரு. உங்களுக்கு தெரியுமாடா? உங்களுக்கு தெரியுமா அவரு இந்த கல்யாணத்துக்கு எம்பிட்டு கஷ்டப்பட்டாருன்னு? அவ நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டாருடா. அதுக்காக தகுதியை மீறி எல்லாமே செஞ்சாருடா. கடைசியில என்னாச்சு? அவன்தான் வேணும்னு பிடிவாதமா போயிட்டாளேடா. இம்புட்டு வருஷம் கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்த அம்மா அப்பா வேண்டாம்னு போயிட்டாளேடா. கொஞ்ச நாள் பழகின அவன்தான் வேணும்னு போயிட்டாளேடா அவ அப்படின்னு கோமதி சொல்லிட்டு அழ. அதெல்லாம் சரிக்கா, நீ சொல்றத நாங்க யாருமே மறுக்கல. ஆனா மச்சான் எங்கேயாவது போயிட போறாருக்கா, பயமா இருக்குக்கா. திரும்ப வீட்டுக்கு வரலன்னா என்னக்கா பண்ண முடியும் அப்படின்னு பழனி சொல்ல
இங்க பாரு, எதுக்குடா வீட்டுக்கு வரணும்? வர்ற அளவுக்கு இந்த வீட்டுல அப்படி என்ன சந்தோஷம் கொட்டி கிடக்கு? 5 பிள்ளைங்களுமா சேர்ந்து சந்தோஷத்தையும் நிம்மதியையும் வாரி இறைச்சிட்டாங்களா அப்படிங்கிற கோமதி இதுவரையிலும் அடக்கி வச்சிருந்த அழுகையெல்லாம் வெடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு தான் போக்கிடம் இல்ல, இங்கேயே கிடந்து எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கிறேன். உங்க எல்லார பத்தியும் யோசிச்சு யோசிச்சு நான் சாகுறேன் அப்படின்னு தலையில அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க கோமதி. அக்கா அப்படின்னு பழனி ஆறுதலா வந்து நிக்க, அவராவது நிம்மதியா இருக்கட்டும், எங்கேயாவது போய் நிம்மதியா இருக்கட்டும் அப்படின்னு கோமதி அழ எல்லாரும் கண்ணீரோட பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் கற்பனை பண்ணி கதறதுக்கு எந்த அவசியம் இல்லைன்ற மாதிரி பாண்டியன் நேரா கடைக்கு வந்து ஷட்டரை திறந்து லைட்டை போட்டுட்டு அவரோட சேர்ல போய் உட்கார்றாரு. குடும்பம் குடும்பம்னு யோசிச்சுட்டு இருந்த அவருக்கு எல்லாரும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு அவர் தலையில மிளகா அரைச்சிட்டீங்க இல்லடா. டேய், கொஞ்சம் நஞ்சம் துடிச்சுக்கிட்டு இருந்த உயிரை கூட அவ மொத்தமா எடுத்துக்கிட்டு போயிட்டாடா. ஒரேடியா கல்ல தூக்கி போயிட்டாளேடா. போயிட்டா அப்படின்னு தலையில கை வச்சுட்டு அழுற கோமதி. இப்படி அவமானப்படுத்துற அளவுக்கு அந்த மனுஷன் என்னடா தப்பு பண்ணாரு? ஏண்டா உங்க மேலெல்லாம் பாசம் வச்சது தப்பாடா? பிள்ளைங்க தான் உலகம்னு நினைச்சாரே, அது தப்பா? ஏண்டா அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும், சீரழிஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சுதானே எல்லாம் பண்ணாரு. ஏண்டா உங்க அப்பா என்ன காதலுக்கு எதிரானவரா? அவரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணினவர் தானேடா. ஏன் செந்தில் மீனாவை கூட்டிட்டு வந்தப்போ அவர் சும்மா தானே இருந்தாரு? இதோ கதிரும் ராஜியும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்ப கூட அவரு பெருசா எதுவும் சொல்லவே இல்லையே. அவன் ஆள் சரியில்லடா, ரவுடித்தனம் பண்றான், பொறுக்கித்தனம் பண்றான், அதனால தானே வேண்டான்னு சொன்னாரு. அது ஒரு குத்தமா? அத கூடவா அவளால புரிஞ்சுக்க முடியல? ஐயோ ஐயோ, அம்புட்டு சொந்தக்காரவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க முன்னாடி கூனி குறுகி நிக்க வைக்கணும்னு அவளுக்கு எப்படிடா தோணுச்சு? நாங்க என்னடா அம்புட்டு மோசமானவங்களா? ஐயோ கடவுளே, எங்களுக்கு எதுக்குடா இம்புட்டு பெரிய தண்டனை அப்படின்னு கோமதி அழுது புலம்பிக்கிட்டு இருக்க. அம்மா அழாதீங்கிறாரு கதிர். டேய், ஒருத்தரும் பேசாதீங்கடா, ஒருத்தரும் வாய் திறக்காதீங்க. முக்கியமா அந்த மனுஷனை யாரும் தேடி போகாதீங்க. அப்படி என் பேச்ச மீறி யாராவது போனீங்க அப்ப தெரியும்டா இந்த கோமதி யாருன்னு அப்படின்னு நெஞ்சில் அடிச்சு சொல்றாங்க கோமதி. அம்மான்னு சரவணன் பரிதவிப்பா கூப்பிட காலெல்லாம் உடைச்சு போட்டுருவேன். அந்த மனுஷன் எங்கேயாவது போகட்டும், வரணும்னா வரட்டும்டா, இல்லன்னா அவரு வரவே வேணாண்டா, எங்கேயோ போய் நிம்மதியா இருக்கட்டும் அவரு. நானும் அழுது அழுது கவலைப்பட்டு போய் சேர்ந்துடுறேன் அப்படின்னு கோமதி கதற. ஏமா இப்படிலாம் பேசுற அப்படின்னு குழலி கேட்க, அம்மா அம்மான்னு பசங்க பரிதவிச்சு கூப்பிட்டு இருக்க. அத்தை அழாதீங்க அத்தை அப்படின்னு மயிலு ரொம்பவே தாங்கி பிடிச்சி சமாதானம் பண்றாங்க. பாண்டியன் அப்படியே சிலை மாதிரி வந்து கடையில உட்கார்ந்துருக்காரு. அவர் மனசுல அரசி தாலி எடுத்து காட்டி இவரை காதலிச்சுட்டு வேறொருத்தரை என்னால கல்யாணம் பண்ண முடியல, நான் இல்லைன்னா செத்துருவேன்னு இவங்க சொன்ன பிறகு என்னால தாங்க முடியலப்பா, அதனாலதான் நான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அரசி சொன்னது மட்டும்தான் அவர் மைண்ட்ல வந்து போகுது. 2 மாசம் காதலிச்சவனுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைச்சியே, பெத்து வளர்த்த அம்மா அப்பாவுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைச்சியாடி அப்படின்னு கோமதி கேட்டதும் அரசிய குமரவேலோட கைய வாண்டடா பிடிக்கிறதையும் இப்படி எங்களை அவமானப்படுத்தணும்னு தான் சொந்தம்னு தேடி வந்தியா? இதுக்கு உன்னை பார்க்காமலே இருந்திருக்கலாமே பாண்டியா, நீ கடைசி வரைக்கும் யாரும் இல்லாதவனாவே இருந்திருக்கலாமே அப்படின்னு அவங்க அக்கா திட்டினதையும் நினைச்சு பாக்குறவரு கண்ணில் வழியிற கண்ணீரை தொடச்சுக்கிறாரு. இப்படியே உட்கார்ந்துருக்க வேணான்னு முடிவு பண்றவரு எழுந்து விளக்குமாறு எடுத்து கடையை கூட்டுறாரு. அப்போ ஒரு கஸ்டமர் வந்து பாண்டியான்னு கூப்பிட என்னென்ன வேணும்னு கேக்குறாரு. என்னப்பா பொண்ணு கல்யாணம்னு சொன்னாங்க, கடையை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு சொல்ல என்ன வேணும்னு கேட்டேங்கிறாரு பாண்டியன். பெத்த பொண்ணு கல்யாணத்துக்கு கூடவா கடைக்கு லீவ் விட மாட்டீங்க? சரி வரேன் பாண்டியான்ட்டு அவரு போறாரு. குமரவேல் பித்து பிடிச்ச மாதிரி சோஃபாவில் உட்கார்ந்துருக்க. மாடியில இருந்து பேசிக்கிட்டே கீழே வர்றாரு சக்திவேல். நானாவது செலவை பத்தி கவலைப்படுறதாவது, ஏன் ஒரே பையன் குமரவேல் ஊரே மெச்சுற மாதிரி ஜாம்னு கல்யாணத்தை நடத்தலான்னு பார்த்தேன். குமார் அவசரப்பட்டுட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் பக்கத்துல வர குமார் எழுந்து நிக்கிறாரு. உட்காரு அப்படிங்கிறவர் அவர் பக்கத்திலேயே உட்கார்ந்துகிட்டு சொல்லுங்கிறாரு போன்ல. சண்டைக்கார வீட்டு பொண்ணா இருந்தா என்ன, என் மகனுக்கு பிடிச்சா எனக்கு சம்மதம் தான். சரிப்பா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு போனை வைக்கிறவரு பையனோட தோல்ல இருந்து கையை எடுத்துட்டு, ஏண்டா என்னடா இது துக்கம் விசாரிக்கிற மாதிரி போன் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க, சந்தோஷமா பேசினா அப்படியே சாக்காயிடுறானுவ அப்படின்னு அட்டகாசமா சிரிச்சிட்டு இருக்காரு சக்திவேல். டேய் மவனே, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா அப்படின்னு சக்திவேல் சொல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் அப்படின்னு குமரவேல் ஆரம்பிக்க, அதுக்குள்ள முத்துவேல் அங்க வர்றாரு. 2 பேரும் எழுந்து நிக்கிறாங்க. எங்க நாம பேசினது அண்ணன் கேட்டிருப்பாரோன்ற பயத்தோட சக்திவேல் பார்க்க, ஐயோ பெரியப்பா எங்க அரைஞ்சிட போறாரோன்னு குமரவேல் பயத்தோட பாக்குறாரு. அண்ணே, சின்ன பையன் ஏதோ தெரியாம அவசரப்பட்டுட்டான்,
தாலி கட்டி வீட்டுக்கு வேற கூட்டிட்டு வந்துட்டான். இவன் பண்ணின காரியத்துல உங்களுக்கு துளி கூட விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இதோ இப்படி வந்து நிக்கிறான் அப்படின்னு செல்லமா ஒரு அரை அரைஞ்சிட்டு நிக்கிறாரு சக்திவேல். குமரவேல் தோல்ல முத்துவேல் கைய வைக்க ரொம்பவே பயத்தோட பாக்குற குமரவேல் அடுத்து அப்பாவை பாக்குறாரு. நீ பண்றது எல்லாமே தேவையில்லாத வேலைன்னு நானே உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். ஆனா இன்னைக்கு என் மனசை நான் மாத்திக்கிட்டேன். நான் அருமை பெருமையா வளர்த்த என் பொண்ணு என் நெஞ்சில ஈட்டியை இறக்கிட்டு ஓடும்போது நான் எப்படி கூனி குறுகி நின்னேனோ அதே மாதிரி அந்த பாண்டியன் இன்னைக்கு கூனி குறுகி நின்னதை நான் பார்த்தேன். அவன் கண்ணுல வலி தெரிஞ்சதை நான் பார்த்தேன். பாண்டியனுக்கு அவன் குடும்பத்துல இருக்கவங்களுக்கு இன்னைக்கு பொண்ணை பெத்தவனோட வலி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு முத்துவேல் சொல்ல அப்பாடா அறவிழல தப்பிச்சோன்னு நிம்மதியா பாக்குறாரு குமரவேல். நீ பண்றதெல்லாம் தப்புன்னு சொன்ன அதே வாயால இப்ப சொல்றேன், நீ சாதிச்சிட்ட அப்படின்னு ஷோல்டர்ல தட்டி கொடுத்துட்டு முத்துவேல் மேல போறாரு. குமரவேல் குழப்பத்தோடைய பார்த்துட்டு இருக்க மீசையை தடவுற சக்திவேல், ஏண்டா எங்க அண்ணனே பாராட்டுற அளவுக்கு ஒரு காரியத்தை பண்ணிட்ட. எனக்கு உன்னை நினைச்சா அவ்வளவு பெருமையா இருக்குடா. 2 பேரும் கார்ல வந்து இறங்குற வரைக்கும் என்னால நம்பவே முடியல. நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிப்பன்னு என்னால நினைச்சே பார்க்க முடியலடா அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க, நானே நம்பலப்பா அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிறாரு குமரவேல். நான் வேற உன்னால எதுவும் பண்ண முடியாது, எதுவுமே கிழிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனா நீ எதுக்குமே பதில் சொல்லாம காரியத்தை கச்சிதமா பொறுமையா நடத்தி முடிச்சிட்ட. ராஜு விஷயத்துல பாண்டிய மவன் என்ன பண்ணினானோ அத அப்படியே பண்ணிட்டடா. அவனுங்களை திருப்பி அடிச்சிட்டடா அப்படின்னு நெஞ்சில தட்டிக்கிறவரு, அப்பா அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா அப்படின்னு ரொம்ப பெருமையும் சந்தோஷமா சொல்றாரு. டேய் அப்பாவுக்கு ஒரே ஒரு வருத்தண்டான்னு தோல்ல தட்ட என்னப்பான்னு கேக்குறாரு குமார். மத்தவங்கள விடுறா, ஆனா நான் ஆரம்பத்துல இருந்து உன் பக்கம் தானே இருக்கேன். அரசிய கல்யாணம் பண்ற ஐடியாவையே நான் தாண்டா உனக்கு கொடுத்தேன். கல்யாணம் பண்ண போறேன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாமேடா அப்படின்னு வருத்தத்தோட சக்திவேல் கேட்க, ஐயோ இவர் வேற நேரங்காலம் புரியாம பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மனசுக்குள்ள குமரவேல் புழுங்கிக்கிட்டு இருக்க, கும்பலோட கும்பலா பெத்த அப்பனையும் வேடிக்கை பார்க்க வச்சிட்டியடா, இப்படி நீ பண்ணிருக்க கூடாதுடா அப்படின்னு சக்திவேல் சொல்றாரு. யோ அப்பா, நானே வேடிக்கை தாயா பார்த்துட்டு இருந்தேன், அது புரியாம அப்படின்னு மனசுக்குள்ள புலம்புறாரு குமரவேல். சரிடா, சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சே அப்பாவுக்கு அப்படின்னு சக்திவேல் கெக்கே பிக்கேன்னு சிரிக்க, ஆமா ஆமா அப்படின்னு குமரவேல் சமாளிக்கிறாரு. டேய் நீ அரசிய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தது, அண்ணனே உன்னை பாராட்டினது எல்லாமே எனக்கு சர்ப்ரைஸ் தான்டா. டேய் தலைகால் புரியாத அளவுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்டா. உன்னை பெத்ததுக்கு என்ன பெருமைப்பட வச்சுட்டடா அப்படின்னு பலமா தோல்ல சக்திவேல் தட்ட, அப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு குமரவேல். டேய் நீ எதுவும் சொல்ல வேணாண்டா, நாம ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா படா அப்படின்னு அசடு மாதிரி சிரிச்சுக்கிட்டே பெருமையா நடந்து போறாரு சக்திவேல். ஐயோ அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிற குமரவேல் நேரா அங்க போய் ஒரு தூணை பிடிச்சி ஐயோ 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 அப்படின்னு தலையை முட்டுன்னு முட்டிக்கிறாரு. குமரவேல் தலையை பிச்சுட்டு நின்னுட்டு இருக்க இங்க பாண்டியன் கடையில விளக்கு ஏத்தி சாமி கும்பிடுறாரு. சாமி கும்பிட்டுட்டு அவரு உட்கார ஒரு லேடி கடைக்கு வர்றாங்க. அண்ணே என்னென்ன இப்படி ஆயிடுச்சு? இப்பதான் விஷயத்த கேள்விப்பட்டேன். உங்க வீட்டுக்கு தான் கிளம்புனேன், போற வழியில பார்த்தேன் கடை திறந்து வச்சிருந்தீங்க. நீங்க பார்த்த மாப்பிள்ள பிடிக்காம அரசி விரும்பினவன் கூட ஓடி போயிட்டாலாமே. அண்ணே என்னண்ணே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தவிச்சிட்டு உட்கார்ந்துருக்க பாண்டியன் கிட்ட கேள்வியா கேக்குறாங்க இந்த லேடி. அப்போ ஒருத்தர் கட்டப்பையோட வந்து, பாண்டியா மெடிமிக்ஸ் சோப்பு 3, துவைக்கிற சோப்பு 3, அப்புறம் தோரம்பருப்பு 1/2 கிலோ அப்படின்னு சொல்லி பைய கொடுக்க அதை வாங்கிக்கிட்டு பாண்டியன் எழுந்திருக்கிறாரு. அவர் கேட்டதெல்லாம் பாண்டியன் பையில போட்டு கொண்டு வந்து கொடுக்க எவ்வளோன்னு கேட்க அவர் பணத்தை கொடுக்க பாண்டியன் வாங்கி கல்லால போடுறாரு. அவரு கிளம்பிட, சரிண்ணே கோமதி அக்கா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்க, பொழுது விடிச்சு பொழுது போனா ஒவ்வொரு வீட்லயும் ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டு தான் இருக்கும், அதை பூரா வேலை மெனக்கிட்டு போய் விசாரிச்சுட்டு இருப்பீங்களான்னு கேக்குறாரு பாண்டியன். இல்லன்னே ஒரு அக்கறையில தான் அந்த லேடி சொல்ல. பாண்டியன் நெத்தியில கை வச்சுட்டு போமான்ற மாதிரி பாக்குறாரு. அப்ப இன்னொருத்தர் கட்டப்பையோட வர, வாங்கன்னேங்கிறாரு பாண்டியன். கடை திறந்திருக்குன்னு பையன் சொன்னான், அதான் இதோ லிஸ்ட் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு அவர் லிஸ்ட்டை கொடுக்க வாங்கி பார்க்குற பாண்டியன், சரிண்ணே நான் அப்புறமா போட்டு வைக்கிறேங்கிறாரு. நீங்க பொறுமையாவே கொடுத்து விடுங்க, அப்புறம் போயும் சண்டைக்காரங்க வீட்டு பையனோட ஓடி போலாமா அப்படின்னு அவரு கேட்க, அதைத்தானே நானும் கேட்கிறேன்னு அந்த லேடி சொல்றாங்க. அவளுக்கு என்ன வேற ஆளே கிடைக்கலையா? குமார் ஒரு முரட அப்படின்னு அந்த லேடி சொல்ல, இந்த காலத்து பிள்ளைங்களை நம்பவே முடியல, எப்ப என்ன பண்ணுதுங்கன்னே தெரியல. பாண்டியன் இந்த ஊருக்குள்ள எம்பட்டு மரியாதையோட இருந்தாரு, இனிமே இவரால வெளியில தலை காட்ட முடியுமா? ஊருக்குள்ள இருக்கவங்க எல்லாம் கொத்தி தின்ற மாட்டாங்க அப்படின்னு அந்த லேடியே தேவையில்லாம பாண்டியனை உசுப்பேத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் தனியா ஒரு சொற்பொழிவே நடத்திட்டு இருக்க
என்னமோ பண்ணுங்கடாங்கிற மாதிரி பாண்டியன் உட்கார்ந்துருக்காரு. மீதி என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.